கேஸ்ட் காலேஜ். பேசுங்க பாருங்க, மேலே வந்திருக்கு. யார் நீ? உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இலங்க ப்ரோ, இலங்க ப்ரோ, ப்ரோ இலங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? சித்திக் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? சித்திக் ப்ரோ என்ன அங்கிருந்து ப்ரோ? என்ன ப்ரோ இது? ப்ரோ தள்ளுங்க ப்ரோ, போங்க ப்ரோ, போங்க ப்ரோ, தள்ளுங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது? ப்ரோ சித்திக் ப்ரோ. என்ன சித்திக் கன்ஃபார்ம் அது? காணோம் ப்ரோ. நான் சொல்லடா சித்திக் இல்ல அது. ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ இதான் ப்ரோ சித்திக். ப்ரோ என்ன நடக்குது? ஸோ அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே பயந்து பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர் என் மேலே பரிதாபப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எங்களால் வெளியே வர முடியுமா முடியாதுங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறிகள் தள்ளப்பட்டுட்டோம். ஸோ அதுதான் உண்மை. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு லொக்கேஷனை பற்றி பேசக்கூடாது, இல்லை அந்த லொக்கேஷனுக்கு நான் போகவே கூடாதுன்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அது இந்த லொக்கேஷன் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அங்கே சந்திச்சின விஷயங்கள் எல்லாமே சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கு இது வரைக்குமே. ஸோ இன்னும் ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் விக்னேஷ் ப்ரோவே வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு, இது வந்து ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு சில லீகல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ப்ரோட்ட ஒரு சில விஷயங்கள், ப்ரோ எனக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை நீங்கள் காட்ட வேணாம்னு சொல்லி எனக்கு நடந்த இன்னும் ஒரு சில விஷயங்களாவே ப்ரோ வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காரு. கேஸ்ட் காலேஜை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துருச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஃபாரஸ்ட்லாம் பற்றி சொல்லணும்னா அது பெரிய விஷயங்கள். எனக்கு அதுலேயும் வந்து நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். எனக்கு என்னால் அதுலேருந்து ஃபஸ்ட்டு நான் டோட்டலாக வெளியே வரவே இல்லை. ஸோ ஃபாரஸ்ட்டில் நீங்கள் டீப்பாக அஃபெக்ட் ஆன மாதிரி இந்த வீடியோ நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டேங்க நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஆறுதல் கொடுத்துட்டு தான் அந்த லொக்கேஷனுக்கு நானும் போயிருந்தேன். ப்ரோவை கூட்டிகிட்டு போயிருந்தாரு. ஸோ அவர் சொன்னதுக்கும் அவங்க நடக்கிறதுக்கும் டோட்டலாகவே நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த என்ட்ரன்ஸில் அதாவது அந்த வீடியோட இன்ட்ரோ கொடுக்கும்போதே எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சம்திங் இன்னும் தோணுச்சு. என்னமோ நடந்துட்டுருக்கு இந்த லொக்கேஷன், ஏதோ என்னை மீறி ஏதோ என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படி நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கும்போது என்னோட முது சைடில் வந்து பேக்கில் வந்து யாரோ மேலே ஏறுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது நானும் பார்க்குறேன். சடன் கரெக்டாக அந்த டைமில் வந்து பாஸ்கரும் பார்க்குறான். வயசுங்க 3 பேரும் வயசுங்க 3 பேரும் ப்ரோ என்னாச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்னார். ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு சம்திங் ராங்காக இருக்குது ப்ரோ. அந்த ஃபாரஸ்ட்டில் நடந்த விஷயம் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரோட்ட சொல்லியிருந்தேன். ப்ரோ அது அந்த லொக்கேஷன் நடந்தது, இந்த லொக்கேஷன் வந்து வேறு ப்ரோ, நீங்கள் நினச்சி குழப்பிக்க வேணான்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் பண்ணார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒன்றே ஒன்று நடக்குது. ஸோ ஒரு உருவத்தை பார்க்குற அந்த உருவம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஹைட்டில் ஏறுது. நான் பக்கத்தில் வரலாமா? உன் பேர் என்ன? நான் பக்கத்தில் வரலாமா? பக்கத்தில் வர மாட்டேங்குது. நான் பக்கத்தில் வரலாமா? என்ன எதுவும் பண்ண மாட்டியா? சம்மந்தம் இல்லாமல் அங்கேருந்து டேபிள்ஸ்லாம் வந்து மேலே சாயுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு இன்னும் நிறைய விஷயம் மறந்து போச்சு. அதனால் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு பேச முடியல. நான் ப்ரொசஸ் ஆகிட்டேங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது ப்ரொசஸ் ஆகிட்டேன், என்னோட மைண்ட் எனக்கு கண்ட்ரோல் இல்லாத மாதிரியே இருக்குது, யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு கடத்தில் வந்து நான் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு டேபிள் வந்து என் மேலே சாயம் வந்துச்சு. பாஸ்கர் தான் என்னை தூக்கி விட்டாங்க. இந்த விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரோ டக்குனு இழுங்க ப்ரோ. ப்ரோ இழுங்க ப்ரோ, இழுங்க ப்ரோ, இழுங்க ப்ரோ, இழுங்க ப்ரோ, இழுங்க ப்ரோ, ப்ரோ இழுங்க ப்ரோ. இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா என்னை யாரும் இழுத்து ஃபுல்லாக ஃபிஷ் பண்ணி டோட்டலாக பேக்கில் இழுக்கிற மாதிரிலாம் விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு என்ன நடந்துச்சு தெரியல. உடம்புல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸே இல்லை. அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு. ஸோ எந்த ஒரு அதில் ஒரு மறுத்து போன மாதிரி ஒரு கண்டிஷன் கூட சொல்லலாம்.
என்ன நடக்குது, ஒருத்தன் கை வைக்கிறாங்க, கை வைக்கிற ஃபீலே எனக்கு இல்லை. என் உடம்பு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரியும் ஃபுல்லாக மரத்து போன மாதிரி தான் என் உடம்பு அப்படி ஃபீல் ஆச்சு. அப்போ தான் தெரியுது ஒருத்தவங்க நம்ம உடம்பை யாரோ ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஆத்மாவோ இல்லை ஜின்னோ உடம்பு ப்ரொசஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்க உடம்பு கண்டிஷன்ஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுலேயும் நான் டோட்டலாக ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு ஸ்பாட்லேயே இருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு கூட சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் வந்து என்னைய மாதிரியே ஒரு உருவத்தை பார்த்து தான் நான் நினச்சி கூட பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கட்டுக்கதை கேள்விப்பட்ட மாதிரி இதெல்லாம் எப்படா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸுக்குலாம் இந்த விஷயங்கள் வந்து எதா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு யோசிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வச்சஸில் ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு ஒரு பிசிறு தட்டாமல் ஒரு உருவத்தை எடுத்து என் கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படின்னாலே யாராச்சும் நினச்சி கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அதுதான் கிட்டத்தட்ட வீடியோ உள்ள சொல்ல போனால் வீடியோ நடந்து கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் அதை பற்றி இப்போ பேசும்போதே ரொம்ப தடைமாறி பேசிகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பதட்டப்பட்டு பேசுகிறேன் அப்படின்னு. ப்ரோ சொல்லி நிறைய ப்ரோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுங்க ப்ரோ. நம்ம வீடியோ கரெக்டாக ஃபுல்லாக முடிக்கலை. ப்ரோவோட சேனல்லையும் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் இதுக்கப்புறமே ப்ரோ வீடியோ போடுவார், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ அதுதான் இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து அது போட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. பட் இந்த வீடியோக்கு அது போகிறேன்னு சொல்லி ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். நான் நடந்த விஷயங்கள் அப்படி இன்னொரு சில விஷயங்கள் ஃபுட்டேஜ் போடாத பற்றியும் அதை பற்றி க்ரோத் கண்டிப்பாக சொல்லுவார், அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவார் கண்டிப்பாக. ஸோ அதில் முக்கியமாக அஃபெக்ட் ஆகுது நான் மட்டும்தான். எனக்கு பர்சனலாக அது அஃபெக்ட் ஆகுறதுனால ஃபியூச்சரில் எனக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுனால அந்த வீடியோ ஒரு சில விஷயம் ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் அவர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காரு. பாஸ்கருக்கும் ஒரு சில ஃபுட்டேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 2 பேர்த்து ஃபுட்டேஜும் அதை நான் டோட்டலாக அஃபெக்ட் பண்ணியிருப்போம். வேறு ஒன்றும் கிடையாது கேஸ் இப்போ. ஸோ அது ஒன்று தான் நடந்துட்டு இருக்கும்போது என்னால் ஒரு விஷயமும் என்னால் எடுத்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுது. ஃபஸ்ட்டு ஒரு 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 உருவம் ஒரு ரூமுக்குள்ளே போகிறது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. இது இதே மாதிரி இன்னமும் ஒரு ஷர்ட் போட்ட மாதிரி ஒரு உருவம் உள்ளே போகுதுன்னு அதை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. நான் உடனே ஓடி வந்து எனக்கு அதை பார்க்கறதுல ப்ரோ தான் பார்க்கறது. ஏன்னா நான் எங்கேருந்து எனக்கே தெரியல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல இருந்து எந்திரிச்சிட்டு நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி என்னை யாரும் எழுப்பி விட்டு நான் ஓடி வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாக அதுதான் ஞாபகம் இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தது, சடனாக தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டு சீக்கிரம் போ, இன்னும் வெள்ளை தூக்கி போட்டால் அதை எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, சடனாக ஏதோ ஒரு அதிர்ச்சியில் ஓடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் அந்த லொக்கேஷனுக்கு சரி ப்ரோ பார்த்து பாஸ்கரின் ப்ரோ பார்த்த ஒரு அவனை எப்படி பக்கத்தில் போயிருந்து ஃபோர்ஸாக ஓடி வந்து ஷாக்காக நிற்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு உருவம் உள்ளே போனதை பார்த்துட்டேன். அது என்னை மாதிரி இருந்துச்சுங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ப்ரோயை வந்து ஷாக்காக என்னையை பார்க்குறேன், பாஸ்கரன் ஷாக்காக பார்க்குறான். என்ன நடக்குதுன்னு தெரில. நான் நினைக்கிறது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு ப்ரோ உங்களை மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தோம் ப்ரோன்னு சொன்னேன். நான் அப்போ நம்பலை. ஆனால் அதுக்கப்புறமேட்டு வீடியோ கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இதே மாதிரி யார் முடிவு எடுத்ததுங்க? டைம் கிடைக்கும் போது சடனாக டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பார்த்தோன்னே எல்லாம் விரண்டுட்டேன். என்ன ப்ரோ வேணாம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசாத விஷயமே கிடையாது. அவ்வளோ தூரம் நான் அவரை எக்ஸ்கியூஸ் கேட்டேன். முடியாது ப்ரோ, இது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்குது ப்ரோ. அவ்வளோ பேக்கப்போட வந்திருக்கோம் நம்ம. அவ்வளோ பேக்கப் சொல்லணும் அப்படின்னா ப்ரோட்ட ஒரு கேமராவுக்கு வந்து 3 பேட்டரி, மேலே அந்த ஹோல்டரில் மாட்டுற லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட் வச்சுருந்தாரு. எனக்கு அதுக்கப்புறமே தெரியுது அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்துக்கும் இவர் வந்திருக்க அந்த பொசிஷன் பார்க்கும்போது எனக்கு அப்போ தான் தெரியுது இவர் ப்ரோ வந்து பிளானோட தான் வந்திருக்காரு. இங்கே ஏதோ இருக்குங்கிறத கேப்சர் பண்ண தான் வந்திருக்காங்கிறது எனக்கு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறமேல சொல்கிற விஷயமே இல்லை. நாங்கள் ஒன்று சொல்லிட்டு அப்புறமேலு அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஃபுட்டேஜும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்த வந்து எனக்கு உடம்பு ப்ரொசஸ் ஆகிறதுனால என்னால் ஒரு சில விஷயத்தை வந்து ரிமெம்பர் பண்ணி அவங்கள்ட்ட பேச முடியல. வீடியோவில் பார்த்த விஷயத்தை தான் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன நடந்துச்சு பாதி விஷயம் எனக்கு நம்பருமே இல்லை. சரிதான் உண்மை. ஒரு சில விஷயத்த வந்து ப்ரோட்ட நான் பேசுகிற மாதிரி, இன்னும் ஒரு சில விஷயத்தில் வந்து நான் எங்கே இருந்து சடனாக எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. திரும்பி அதே விஷயம்தான். தூங்கிட்டு இருக்கேன்னா என்னை எழுப்பி விட்டு
சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி என்னை யாரோ வந்து அழுத்து விடுற மாதிரி நான் ஃபீல் ஆச்சு. நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு டைம் 2-3 டைம் வந்து நானாக ப்ரோவை கண்டுபிடிச்சி நான் ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ நடக்குதுங்கிற மாதிரி நான் ஃபீல் ஆச்சு. இன்னும் ஒரு சில விஷயத்த வந்து ஹெட்டில் பிளட் ஒரிஜின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து எந்த ஒரு அடிப்பட்ட ஃபீலே இல்லை. எங்கேருந்து அந்த பிளட்டு வந்துச்சு என்ன இதுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண டைமிங் நடந்த ஒரு டைமிங்க்கும் நடக்கிற விஷயத்துக்கும் கிட்டத்தட்ட விடிய ஒரு கடத்தில் கேமரா ஆஃப் ஆகி கேமரா பேட்டரிலாம் காலியானது அப்புறமே அப்பயாச்சும் கிளம்புவான்னு பார்த்தா அதுக்கப்புறமேல தான் வச்சுருந்த ஒரு ஃபோன் ப்ளஸ் கிம்பிள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அதில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விடவே கூடாது. இங்கே என்னதான் ஒன்று நம்ம இல்லை அது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி டீமோட கேப்டனாக ஸ்டாண்ட்லேயே அவங்க நின்று எனக்கும் ஒன்றும் ஆக விடாமல் பாஸ்கருக்கு எதுவும் ஆக விடாமல் லாஸ்ட்டாக சொல்ல போனால் பாஸ்கரும் ஒரு கடலில் ப்ரொசஸ் ஆகிட்டாங்க, நானும் ப்ரொசஸ் ஆகிட்டேன். ப்ரோ மட்டும் தனியாக இருப்பாங்க. யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒன்று போலீஸ் கால் பண்ணியிருப்பாங்க, இல்லை என்னோடய வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்களோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இல்லை இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ப்ரோ அது பண்ணலை. அது என்ன பண்ணாங்கன்னா என்னால் ஆன விஷயத்த நானே சால்வ் பண்ணுறேங்கிறதுனால ப்ரோவே வந்து எப்படியும் அவங்களை கண்டுபிடிச்சி ரீகவர் பண்ணி கொண்டு போகிற விஷயம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு சாதாரண ஒரு இது வரைக்கும் நடந்த ஒரு நீங்கள் பார்த்த வீடியோக்கும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த கேஸ்ட் காலேஜ் நடந்த சில விஷயத்துக்கும் ரொம்ப 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 பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும். நான் போன விதமே வேறு. ப்ளஸ் வந்து நான் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிட்டு நான் போயிருந்தேனாங்க. ஸோ எனக்கு அந்த பாடியில் இன்னும் நான் டோட்டலாகவே அங்கேருந்து நான் வந்து ரீகவரி ஆகி நான் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு நான் வராத கண்டிஷன் நான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன ஒரு பாடியை தான் அதை சூஸ் பண்ணி என்னையும் மட்டுமே டார்கெட் பண்ணி இவன்ட்டு ஆல்ரெடி இந்த உடம்பு கண்டிஷன்ஸ்க்கு என்னை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ணி என்னையை வச்சு தான் டோட்டலாகவே அது வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஆட்டம் போட்டுருச்சு. ஸோ இதுதான் சொல்லணும். அதை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் நடந்துச்சான்னு எனக்கே ஷாக் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து ப்ரோக்கெலாம் நான் ஃபோன் பண்ணி என்ன ப்ரோ இதெல்லாம் நடந்திருக்கு ப்ரோ, இதை பற்றி நீங்கள் தான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமேல நான் அவர்கிட்ட பேசாத விஷயமே கிடையாது. அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். ஃபைனலாகவே எனக்கு வந்து நான் அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இன்னும் நடக்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறமே தான் கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அரைக்குரிய பாக்கெட்டில் வச்சு ஃபோன்லாம் பாக்கெட்டில் வச்சு என் பொருள் ஏன்ட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு அவரும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பாஸ்கர் ஒரு கையில் போடுறோம், ப்ரோ ஒரு கையில் போடுறாரு, தூக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே வந்ததுக்கப்புறமே வந்து நார்மலாக மூஞ்சில் ஃபேஸ் வாஷ் தண்ணி அடித்து எழுப்பி நார்மலாக இருக்கும் ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ என்ன ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை அமையும் போது தான் எனக்கே வந்து வெளியே வரும்போது டோட்டலாக கொஞ்சமாக அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வெளியே வரும்போது தான் என்னோட சுயநலமே எனக்கு தெரியுது. இன்னும் உடம்புல இருக்குது ஒரு டோட்டலாகவே வந்து என்னோடய மைண்ட் செட்டு கொஞ்சமாக எனக்கு ரீகவரி ஆகுது, பூஸ்டப் ஆகுது. இன்னமும் ஆயிடுச்சு, இதுவும் நடந்துருச்சு, இன்னமும் உடம்பு இப்போ தான் எனக்கு கண்ட்ரோலில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே ஒரு கண்டிஷன் வரும்போது ப்ரோட்டு நான் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ நான் வாயத்தை வந்து பேசணுனால ஒரு இடத்துல ஒரு டீ ஷாப்பில் என்ன உட்கார வச்சு என்ன ப்ரோ பேசணும் நார்மலாக ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு தலையில் இருந்த ப்ளட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம், ப்ளீஸ் ப்ரோ வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமே நாங்கள் அங்கே போய் வாஷ் பண்ணி உடம்பு ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்புறமே எங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் துவா ஓதி நான் இது பண்ணி அவ்வளோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லலாம். எவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போனோம், நிறைய விஷயம் நடந்துருச்சு. அப்புறமே அவ்வளோ ஸ்மெல்லு என் பெட் ஸ்மெல் எங்கே ஒரு மாதிரியான ஸ்மெல்லாக ஆகி ஏன் கேட்குறீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமே ட்ரெஸ்ஸஸ் சேஞ்சஸ் பண்ணி இது ஒரு டிஷர்ட் ஒரு பாஸ்கர் வச்ச டிஷர்ட் எங்கள் கொடுத்து நான் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமே தான் கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த லொக்கேஷனை பற்றி உட்காந்து இதெல்லாம் நடந்துச்சு என் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஷாக்காக இருந்தேன். இது பேசுகிறேன் பாஸ்கர் ப்ரோ ஸ்டாப் பண்ணுறது பாஸ்கர்னு சொல்லாங்க. பாஸ்கர் ப்ரோ சொல்லும்போது பாஸ்கர் ஸ்டாப் பண்ணுறான், பாஸ்கர் சொல்லும்போது ப்ரோ ஸ்டாப் பண்ணுறாரு. இதுவே இதை பற்றி பேசுகிறாங்க நார்மலாக இதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது மறந்து பேசவே எனக்கு பற்றிலாம் முடியல.
அதுக்கப்புறம் ஏதோ சமாளித்து ஒன்றும் எதுவும் நார்மலாக இருக்கீங்க, பதட்டப்படாதீங்க, எல்லாம் எதுவும் ஞாபகம் இருக்காது, நாவல் விட்டுருங்க கூட நான் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், ஓகே நீங்கள் குடி டீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே தான் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமேல தான் ஒரு டீ வாங்கி குடித்தக்கப்புறமேல் தான் கொஞ்சமாக எனக்கு ஒரு நார்மலாக எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டீ குடிச்சனால மட்டுமே கிடையாது. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு நார்மல் ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு வந்ததுக்காக எப்போ தான் நம்ம இருக்கோம், நம்ம எப்போ ஷூட்டிங் போது நம்ம டீ குடிப்போம் இல்லையா, எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப எங்கேயாச்சும் போயிட்டு டீ குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு என்னை கொண்டு வரணுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஃபாரஸ்ட் நடந்ததுக்கப்புறமே எனக்கு என்ன நினச்சுன்னு தெரியல. நான் நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தான் கண்டிஷன் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தான் எனக்கு செக் பண்ணிட்டு தான் எனக்கு 2 நாள் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்களே வீட்டுக்கு போனாங்க, டோர் வீட்டுக்கு போனாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பண்ண முடியல. அதுக்கு போன ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமே வந்து நார்மலானதுக்கப்புறமே நாங்கள் ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு 3 நாள் அப்புறமே கழிச்சு நாங்கள் ஏதோ ஒரு டீ காஃபியாச்சும் குடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது நாங்கள் போகும்போது நார்மலாக தான் வரைக்கும் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனில் வந்து நார்மலாக ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு 2.5 மணி நேரம் கழித்து ஒரு டீ குடித்து பேசிவிட்டு ஒரு 4 விஷயங்கள் பேசிவிட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயம் பேசணும், வேறு விஷயங்கள்லாம் பேசி மைண்டை டிவைட் பண்ணி அதுக்கப்புறமே தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமே எவ்வளோ நாள் தூங்கினேன் எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நாள் தூங்கினேன். ஸோ இப்போதான் ஒரு கால கொடுமைங்கிற மாதிரி லொக்கேஷனுக்கு நாங்கள் மாட்டி அவஸ்தைப்பட்டு ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவரும் ரொம்ப சிரமம், பாஸ்கர் எல்லாத்துக்குமே பாஸ்கரும் ரொம்ப கஷ்டப்பட்டான் ப்ரோ. அதுக்கு மேலே பல மடங்கு ஒரு கேப்டனாக எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டே இவங்க ஏதாச்சும் வீட்டுக்கு நம்ம தானே பதில் சொல்லணும். இவங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, ஒரு 2 பேருமே ஒருத்தர் காணாதுன்னு அவர் என்ன பண்ணுவோம். அது ப்ரோ அந்த ஸ்டெப்பு எடுக்கலை. அவர் நினச்சிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு கேமரா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே இருந்து ஓடிட்டு ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரும் ஆளை கூட்டி அக்கம் பக்கத்தில் வீட்டில் ஆளை எழுப்பி நினச்சதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாமல் ஸ்டாண்ட் பையாக தைரியமாக நின்று ரொம்ப டேராக விஷயத்தை ஹேண்டில் பண்ணி என்னைய ஒன்றும் ஒன்றால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து அது அவ்வளோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறமே தான் எங்கேருந்து ரீக்வரி பண்ணி கொண்டு வந்தாருங்கும்போது இதெல்லாம் யார் பண்ணுவான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ ரொம்ப 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 சிரமம். ஸோ ஃபைனலாக கேஷ் காலேஜில் இதை நடந்துச்சு. அது ஒன்று தான். ஸோ அந்த வீடியோ போடக்கூடாதுங்கிறனால தான் ப்ரோ வந்து வாய்ஸ் மாதிரி மேக் பண்ணி அது உங்களுக்கு நான் அவர் ரொம்ப சொல்லியிருப்பார், ஆச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருப்பார். பட் அது ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக இவங்களுக்கு ஃபியூச்சர் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி போடாமல் இந்த வீடியோ இருக்கணுங்கிறதுக்காக இந்த கிடைச்ச முக்கால்வாசி ஃபுட்டேஜ் அவங்களோட ஷோ பண்ணியிருப்பார். இன்னும் கால்வாசி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அது போட மாட்டாங்க, நம்பிக்கை கண்டிப்பாக போட மாட்டார், கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் வேறு ஒன்று கேஸ். கண்டிப்பாக இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய லொக்கேஷன் எப்படி இருக்க போது என்னன்னு தெரில. வரக்கூடிய எல்லா வீடியோஸுக்கும் நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா என் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரோ சேனலை பார்க்கணும் எல்லாமே என் சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்ட் வீடியோஸ் நான் மோஸ்ட்லி ஸோ பாய் சி யூ டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.